இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை. அது எவையில் குழப்ப தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரும் புகழும் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்துட்டா பனி போல் நீக்கி தரும். கடு கலவும் குறைச்சி மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்து பலிக்காதப்போம். நான் அடியா சந்தோஷமா வர மரத்துல நார் வச்சிருக்க, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. வாரிசு வேணும்னு கேட்டேன், வாரிசு கொடுத்தாச்சு. இடது கை கொண்டு வலது கை கண்ணா கொடுத்துருக்கேன்னாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், சந்தோஷமா? இதே மாதிரி என்னை கை பிடிச்சு வந்துட்டு அப்படின்ட்டா தங்க வைக்கிற மாட்டை எடுத்து கையில கொடுத்துறனாயா. இது சத்தியமா அடியா ஒட்டி வர அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு குழப்பத்தில் நிக்குது. அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். கருப்ப நான் இருக்கிறனாயா, இந்த அமாவாசைக்குள்ள விட கொடுக்கறனாயா. அதே மாதிரி இல்லத்துக்குள்ள சில குழப்பத்துல வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்குது. அதுக்கும் விட கொடுத்து எண்ணி 72 மணி நேரத்துல ஒரு தீர்ப்புன்ற பட்டிக்கு வருதப்பா. போதுமா? கூடவே வந்து நிக்கிற, மத்ததுக்கு வந்து நிக்கிற. போதுமா? நீ தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கலங்க வேண்டாம். தாயி இந்த பாலத்து கருப்ப கூடவே வந்து நிக்கிற 72 மணி நேரத்துல இல்ல வந்து சேரனாயா. ஒரு தேய்ச்சி தனி மாற்றும் போதும். அடியா என்னை நம்பி வந்து காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலுக்கு வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனப்பா விட்டு காமிக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்துற. போதுமா? இந்தா போ வரும்போ. அடியா நீயும் அப்படித்தான் தீராத குறையோட இன்னைக்கு விண்ணப்பட்டு வந்து நிக்குதாயா. இன்னைக்கு மாடு ஒரு பக்கமும் கண்ணொரு பக்கமா தெசமாறு நிக்குது. இன்னைக்கு மந்திர மாயம் சூழ்ந்து நிக்குதாயா. இன்னைக்கு சிக்குவார்ல சிக்க வச்சு இன்னைக்கு சீரழிச்சு இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கிற. அதுல இருந்து விலைக்கு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடு. கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. கலங்க வேண்டாமாயா. சூது நடக்குது, பயப்பட வேண்டாம். ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. 3 நாளுக்குள்ள அடையாளம் காமிக்கிறனாயா. இதுல இருந்து தீர்ப்பு கொடுத்து நல்லது பண்ணி கொடுத்தோம். போதுமா? அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியப்பா. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று நீ காரியத்துக்கும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்து நீங்க முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலுக்கு வாங்கிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்தா அடியா என்னத்தை போட்டு குழப்பிட்டு கிடக்குற. சலக்கால் சொல்ற நெரு சலக்காலுக்கு உத்தரவு இருக்குதப்பா. உத்து குறிச்சிட்டு வந்து எங்க சொல்லு. காரியத்தை முடிச்சு தந்தனாயா. சில மொழியில் உத்தரவு காய்க்கல, துணிஞ்சு நடத்து ஒத்து கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி ஆளாமரம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சோதனை போட்டு நிக்கிறாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலுக்கு வாங்கிட்டு போற. இந்த பாலத்து கருப்பம் கோட்டையில் உன்னையே என்ற கோப கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு காமிக்கிறனாயா. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு அத்தனை சூழ்ந்து நிக்கிறது புரிச்சுக்கோ. இந்த அடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. புரித்தரம்போ அடியா தீராத குறையோட வந்து என்கிட்ட மண்டிட்டு கேட்டுட்டு நிக்கிறியா. கூடிய சீக்கிரம் உத்தரவு கொடுத்துருவனப்பா. அது போக தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறேன். இப்போ ஒரு அதிசயத்தை காமிக்கிறோம். சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? வரம்போ தாயே அடியா உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்குதாயா. தொட்டதெல்லாம் நட்டம். எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியாம இன்னைக்கு பட்டி பரிதவிச்சு வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு விட கொடுத்து சிக்கலுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உண்டா இல்லையா தாயி? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. பயப்படவன இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். சொன்ன கெடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த அடியா தொழில்களை வச்சுக்கோ. வரம்போ அடியா தாயி
நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பதிக்கு நீங்க பட்டியல வந்து நிக்கிறியா? இந்த பட்டினா இல்லத்தையும் சொல்றேன், தொழிலையும் சொல்றேன். இந்த தொழில் அத்தனை இன்னைக்கு பட்டி அத்தனை பருகலம் சாஞ்சு போச்சாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா. தொழில் இன்னைக்கு நிலையில்லாத வந்து இன்னைக்கு 3 ஆண்டு காலமா முடங்கி போச்சாயா. இதை நல்லபடியா எடுத்து நடத்தி வட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிற்கிறாயா. கட்டில போட்டாங்கப்பா, புரிஞ்சுதா? இன்னைக்கு கட்டை தச்சு கச்சேரி விட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டாங்க. கலங்க வேண்டாம், என்னை முழு மனசோடு நம்பி நில்லு. கட்டை உடைக்கிறனா அன்னைக்கு இன்னையிலிருந்து இந்த கூட வந்து நிக்கிற, தொழிலுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிற, புடிச்சுக்கோ போ, தொழில்களை வச்சுக்கோ. ஐயா அங்கார கருப்பம் கோட்டையில வந்து வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? உடனடியா 1000 ஜோதனை நடக்குது. அந்த சோதனை இருந்து வெல்ல முடியாம இன்னைக்கு சவால் போடுறதுக்கு விட கொடுத்து என் பட்டி கூட சேர்த்து பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறாயா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்துட்டேன். எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிற்கிறாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புறமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் இதுக்கெல்லாம் வேற சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை முடிச்சு வட்டிக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. மற்றபடி தொழிலுக்கும் கூட வந்து நிற்கிறேன். போதுமா? தீராத குறையோட வந்து நிக்குதாயா. இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டையில் வந்து வாரிசு புத்திரம் கேட்டு வந்து நிக்குது. வெத்த கண் இன்னைக்கெல்லாம் பங்கப்பட்டு நிக்குது. இதுக்கு வாரிசு கொடுத்து என்ற பட்டி தலையவைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மற்றதையும் பார்த்தாச்சு, இன்னைக்கு பேர் விளங்க மாட்டேங்குது வந்து கேட்டுட்டு இருக்க இல்லையா. அதெல்லாம் கலக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் எல்லளவு மங்கம் இல்லாம வாரிசு குத்திர போடனாயா. நான் சொன்ன கெடுவுக்குள்ளாரியே மாற்றத்தை கொடுத்து ஒவ்வொரு நிறைய கனி கிடைச்சி இந்த பாட்டியல் நிறுத்தி காமிக்கிறாங்க. இது சத்தியவான். இதை பிடிச்சிக்கோ. எப்படி பண்றீங்களா பண்ணிக்கோ. இந்த 2 குழந்தைகளுக்கு இதை கொடுத்துரு. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமால நிக்கிறேனோ அதே மாதிரி நிக்கிற பட்டி அத்தனை இன்னைக்கு அக்னியா முறங்கி ஆறா பெருகி நிக்குதப்பா. இல்லத்துக்குள்ள காரியம் ஜேதாரமாய் நிக்குது. காரியம் நடக்கவும் மாட்டேங்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா. உத்து போட்டு நடத்தி கொடுத்தாரு. போதுமா? அது போக சில கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா. அதையும் மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. முழு மனசோடு நம்பி வந்து நின்று பயப்பட வேண்டாம். கருப்பை கூடவே வந்து நின்று அத்தனைக்கு விட கொடுத்துறாயா. போதுமா? போறோமோ அடியா சென்னை தொழில் முறைக்கு நடையா நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறியாயா. நீ நினைச்சவதையே மாற்றத்தை கொடுத்துற. என்ன மார்ச்சுக்கு அப்புறம் புரிஞ்சுதா? மார்ச்சுக்கு அப்புறம் உன்ற குறையை தீர்த்து கொடுத்தனாயா. தொழிலும் அப்படித்தான். சொந்த தொழில் உணவு தொழிலுக்கு உத்தரவு போட்டிருக்கிற. துணிஞ்சு நடத்து கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்துற. போதுமா? நில உழஞ்சு வந்து நிக்கிறப்பா. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பதிக்கு இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு படுகலம் ஜாந்து இன்னைக்கு காரியமும் ஜேதாரமாய் தொழில் முறையும் ஜேதாரமாய் பட்டியும் விண்ணப்பட்டு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா. இன்னைக்கு எத்தனை இடம் கூட வந்து நிக்குது பாத்தியா. இன்னைக்கு நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குதாயா. மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அதே மாதிரி சில சிக்கல்லையும் சிக்கி நிக்கிற. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துறனாயா. புரிஞ்சுதா? கருப்பு கூடவே வந்து விளையாண்டு காமிக்கிறோம். பரிச்சு எழுதணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக இல்லத்துக்குள்ள சில குறைய போட்டுட்டு மனசுல நினைச்சு நிக்கிறதாயி. ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மாநில இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல வரனாயா. பொன்னால எழுதி சொல்லு வீட்டு கொடுத்துறனாயா. போதுமா? ஒண்ணு தலை தேசி தண்ணி வச்சு தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இல்ல மத்தனை இன்னைக்கு கத்திரிச்சுட்டு போகுதாயா. உண்டல்லையா? வட்டி அத்தனை இன்னைக்கு தொழில் முறையும் சரி, செல்வாக்கும் சரி, இல்லமும் சரி, இன்னைக்கு படுகலம் ஜாண்டி இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு மொண்டிகேட்ல போட்டு நிக்குதாயா. உண்டல்லையா? அது போக இன்னைக்கு ஒரு கை கடங்காதையும் போய்கிட்டு இருக்குது. மரங்கள்லாம் சொல்றேன். அதை மீட்டு எந்த ஒத்துலையும் சேதாரம் இல்லாம என் பட்டி கைப்பற்றி கொடுன்னு அது கேட்டு உண்டல்லையா தாயி. ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த ஆங்கரக்கிறப்ப நான் இருக்கிறனாயா புத்தி கப்பு சுட்டு உனக்கு எந்த விதத்துல வில்லங்கம் இல்லாம மீட்டு கொடுத்தாரு. போதுமா? என் பொறுப்பு கூட அதை நான் பாத்துக்கிறேன். தாய்ச்சி பண்ணலாம்.
கல்யாண காரியத்துக்கு உத்தரவு வந்து நிற்கிறாயா ஒண்ணு கலக்க வேண்டாம். நீயும் 1000 தேவாதிகிட்ட கையேந்தி பார்த்தாச்சு. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறையா முழு மனசோட நம்பி நின்றுட்டா அப்படின்னா இந்த கருப்பை கூடவே வந்து நின்று உத்தரவு காமிக்கிறாயா. போதுமா? இந்தா புடிச்சுக்கோ. சொன்ன கடுக்கு வந்து நில்லு. இந்தா இது முகம் பூச்சி கழுவு கொஞ்சம். இதை தினா நெத்தியில வச்சுக்கோங்க. போதுமா? போகிறோம். தாயி அங்கார கருப்பம் கோட்டையில வந்து விடதேடி வந்து நிக்கிறியே. கைவிட்டு போய் நிக்கிதாயா மரபெல்லாம் பேசிட்டு இருக்கிற. புரிஞ்சுதா தாயி? இன்னைக்கு ஏமாந்த போல புழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியாயா மரபெல்லாம் பேசிட்டு இருக்கிற. அந்த கைவிட்டு போனதை எந்த வந்து சேதாரம் இல்லாம என் பட்டியல் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? இடம் போடுறாங்களா? போட்டுலாம் நான் என்ன ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. விட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? என்னை முழு முழுசோட நம்பி நின்று இந்த பாது கருப்ப தாய் தரப்புமா கூட வந்து நிக்கிறனாயா. அது போக தொழில் முறைக்கு கூட வந்து நின்ற. போதுமா? கூடவே வந்து நின்று பாடம் கப்பிச்சுட்டு படிப்பையும் கொடுத்து முடிச்சாரு. போதுமா? போதுமா? ஒன்னா என்னை நம்பி வந்துட்டு இருக்கிற ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. உத்தரவு போட வேண்டியது என் பொறுப்பு. தீராத குறை காரியம் ஒண்ணு நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. காரியத்தை மீட்டு கொடுத்துட்ற. என்னை முழு முழுசோட நம்பி நிக்கிறீங்களா? போ தடம் போட்டு தந்துடுறேன். தாயே அடியா காரியம் சேதாரமாய் போச்சா? இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த அக்னி கையில நிக்கிறோம் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி ஏமாத உள்ள பொழைச்சிச்சாயா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. சவால் போட்டுட்டு நிக்குது. இந்த சவாலுக்கு பட கொடுத்து பங்கம் இல்லாம என்னை காப்பாத்தி பட்டி கொடுத்து சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா? நீயும் எத்தனையோ தெய்வத்திட்ட போய் கையெழுத்தி பார்த்துட்டே எத்தனையோ பக்கம் போயும் பார்த்துட்டே ஒரு பக்கம் கை கொடுக்கல. கட்டக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? மறுபடியும் சேர்த்து கொடுத்தப்ப இந்த தப்பு இல்லாம பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? அல்லேல மொத்த அளவு சூடு போட்டு வட்டி போல சேர்த்தனாயா. இதை நீ வச்சுக்கோ. போதா இத தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. காரியம் அத்தனை நீ சேதாரமாய் நிக்கிறதாயி. இல்லத்துக்குள்ள தெளிவில்லையே. இன்னைக்கு பட்டி அத்தனை முடங்கி நிக்குது. காரியமும் கை கூட மாட்டேங்குது. மோகத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இன்னையிலிருந்து இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க மறுதளிப்பு வாங்குற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா. வாரக்கரை முடிக்கல மாற்றம் கொடுத்துற. அமாவாசைக்கரை முடிக்கல முடிச்சு கொடுத்தனாயா. போதுமா? ஒரு பெண் தெய்வத்தை முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தியா. அந்த ஆயாலே விடாத கும்பிடு. கூடவே வந்து நிக்கிற. இந்த தலைவாஸ்பிடல கட்டு தாயே உள்ளாவது வெளிச்சிட்டு நிக்கிறியாயா. காரியம் அத்தனையுமே கைவிட்டு போயிடுதாயா. இல்லையா தாயி? கைவிட்டு போனது அத்தனை இன்னைக்கு திலகம் இல்லாம வட்டியை ஒன்று சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. தாயி ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாவம் சொல்லி இன்னைக்கு இடப்போட்டு பாட்டாங்க பாத்தியா. கவலைப்பட வேண்டாமாயா. நாங்கிற கருப்ப நான் இருக்கிறேன். பாடம் கப்புச்சுட்டு படிப்படியை கப்புச்சுட்டு ஜெயில கொண்டு ஒப்படைக்க வேண்டியது எம்பு. போதுமா தாயி? அதே மாதிரி சில வேற குடும்ப விஷயத்திலுமே குழப்பத்துல போட்டு நிக்கிறியாயா. அதுக்கு தாயும் தகப்பனுமா கூட வந்து நிக்கிறேன். தகுதி மண்ணில். போதுமா? மனத்தேவாதி உன்னை கும்பிட்டு இருந்தியா. மலையில இருக்கிற தேவாதி உன்னை கும்பிட்டு இருந்தியாயா. விடாத கும்பிடு. போதுமா? முறைய சாதிச்சு கையில ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பாயா. ஜெயிச்சு கொள்ளலாம். போகணும். அடியா நான் சொல்றதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா. என்னை வந்து ஏனாதானா நின்று எப்படி அவ்வளவு உருகி வந்து கும்பிட்ட. ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிற. சாதிச்சு போடலாமே. பயப்பட வேண்டாம். கட்டி வலியுட்டு இருக்கிற. புரிஞ்சுதா? இனி எந்த வசதி தடுங்கள் வராது. துணிஞ்சு போ. கூட வந்து நிக்கிற. முடிச்சு கொடுத்துட்றேன். போகிறோம். அதுங்கிற குழந்தை வர சொல்றோம். ஐயா கல்யாண காரியம் நடக்கணும். தந்துகிட்டே வருது. தொழில் முறையும் இன்னைக்கு விவசாயம் இன்னைக்கு பத்தாக்குறையாவே வந்துட்டு இருக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு இருக்கிறாயா. என்னை நம்பி வந்து நில்லு. எல்லாரும் மங்கமெல்லாம் உனக்கு உத்தரவு போறனாயா. திசை காமிக்கிறப்பா அந்த திசையில போய் திசையில போய் காரியத்தை நடத்திக்க. கல்யாணத்தை முடிச்சு இதே பட்டியல சோடி கலசமும் நீங்க நிறுத்தி காமிக்கிறாயா. போதுமா? இந்த புடி காரியத்தை முடிச்சிடுற. கூடவே வந்து போதுமா?
தாயி அடியா குறையோட வந்து நிக்குது ஐயா இல்லையா வெத்த கண்ணு வாய் பேச மாட்டேங்குது இன்னைக்கு குறுக்கு பண்ணிட்டு நிக்குது இது நல்லபடியா பேச வச்சு என் பட்டியில வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மந்திரத்தையும் பார்த்தாச்சு தேவாதையும் பார்த்தாச்சு எங்கேயும் போய் அடியானுக்கு பேச முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா நல்லபடியா பேச வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா உனக்கு கலங்க வேண்டாம் என்ற திருநாளுக்குள்ள பேச வச்சு இதே பட்டியல் இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு காப்பாத்தி கொடுத்தறனாயா உனக்கு கலங்க வேண்டாம் இன்னிலிருந்து வர்றப்போ இந்த தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ கிட்ட வரக்கூடாது ஓ வரம்போ ஒன்னு பேச்சு தனிமா கூடப்பா தாயி அளவாங்கி வந்து நிக்குதாயா என்ற தங்கம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு காரியம் ஒண்ணு சேதாரமாயி நிக்குது இன்னொன்னு சொல்லணும் காரியம் ஒண்ணு சேதாரமாயி நிக்குது அதே மாதிரி கைப்பற்றவும் முடியாத முடிச்சிட்டு நிக்கிற இந்த 2 கோரிக்கை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறாயா இந்தாலையா தாயி இந்த பாவத்துக்கு கருப்ப நான் இருக்கிற தகிரி மாதிரி ஒரு காலியா கும்பிட்டு இருந்தியா அந்த தேவாதி விடாத கும்பிடு புரிஞ்சுதா இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறனாயா சில உன்னை கண்ணுக்கு மறைவா திரை மறைவில சில வேலை நடக்குது அதையும் கட்ட உடைச்சு உன்னை வட்டியை காப்பாத்தி இதே வட்டியில் நிறுத்தி வைக்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு கருப்ப பொய்ச்சாமி நினைச்சுக்கான் புரிஞ்சுதா காயே மோனா முடியாத மீட்டு கொடுத்தாங்க போதுமா அடியா உணவு நீயும் அப்படித்தான் பெத்த கண்ணு நல்லபடியா பேசணும் இல்லையா தொழில் முறையும் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா முடக்கி வச்சிருந்தாங்கப்பா முடக்கத்தை கட்ட உடைச்சாச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம் பெத்தா தாங்க நல்லபடியா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியாயா என்ற பேரை முத சொல்லுவான் புரிஞ்சுதா ஆட்டம் பெருசா தெரியுதா இல்லையா என்னை வந்து கையேந்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ற ஆட்டாங்க வீட்டுல போடுறேன்டா புரியுதா அதே மாதிரி என்ற பெயரை சொல்லுவானப்பா புரிஞ்சுதா உனக்கு கலக்க வேண்டாம் பேச்ச வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்க வேண்டியது எம் பொறுப்பு தொழில் முறையும் அப்படித்தான் ஆண்டி படியாந்து போடலாம் உசாரா பொழைச்சுக்கும் ஒன்னு அடியானுக்கு தஞ்சை தலதேச தனிமை ஐயா ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இன்னைக்கு ஒன்னும் நிலையில்லாத வந்து நிக்கிறாயா இல்லையா நாலாவதுல அக்கினி கட்டு போட்டு நடுவால் நிறுத்தி வேடிக்கை பாக்குறாங்கப்பா தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் சாதிக்க முடியல நீ காரியம் கைவிட்டு முடங்கி வாழ்வா சாவான்னு வந்து நிக்க இல்லையா இதை மீள முடியாத மீட்டு கூட கேட்டு நிக்கிறியாயா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மாநில இன்னைக்கு மொண்டிக்கட்டுல ஓட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சப்பா படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல ஒன்னும் சமாளிக்க முடியாது நின்று இன்னைக்கு சில சோதனை நடக்குதுன்னு சொல்ற புரிஞ்சுதா இல்லையா இதுல இருந்து மீட்டு கைப்பற்றி தர வேண்டியது எம்பது போதுமா முத்துமுகம் காமிச்சு முறையா முடிச்சு வாடகை சுற்றுலாவா போதுமா இங்க ஒரு ஆத்தாங்கரையோர் ஒரு மினிப்பனை கும்பிட்டு இருந்தியா ஆத்தாங்கரையோர் ஒரு மினிப்பனை கையேந்திட்டு இருந்தியா வந்து நிக்கிற போ அவளை போய் ஒரு கையேந்திட்டு வந்து தாயே நோவு நொடி பட்டிக்குள்ள முடங்கி நிக்குதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா உன்னை முதலே செய்வன கட்டுல இருந்து முடக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து உன்னை வாழ வச்சு கொடுத்தனாயா செத்த பணமா வந்து பட்டியில் நின்று உன்னை வாழ வச்சு கொடுத்துட்டாயா இன்னைக்கு மறுபடியும் சூது போடுறாங்க புரிஞ்சுதா புரியலையா கால சுத்திரமாம்புதான் கொத்தி வேடிக்கை பாக்குது ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் கோட்டையில் நிக்கிறதுனால அது காரியம் பலிக்க மாட்டேங்குதாயா அதனால அவிகளுக்கு சிக்கல் கொடுத்து வச்சிருக்கிறேன் உனக்கு நல்லது படி கொடுத்துறனாயா என்ற வட்டியை வந்து உத்து முடிச்சிட்டீங்களா எண்ணி 72 மணி நேரத்துல நோவுக்கு நொடிக்கும் விட கொடுத்துறனாயா அதே மாதிரி அடியா கொஞ்சம் படிக்க மாட்டேங்கிறான் குரு பண்ணிட்டு இருக்கிறானா இல்லையா ஆமாங்கிறானா குரு பண்றது படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு புரியுதா தாயே நான் வாழைங்க இது தலை தேய்ச்சு பாதி தலை தேய்ச்சி தண்ணி வரதுக்கா பாதி குடிச்சு போ நான் பார்த்துக்கிறேன் தாயே கலங்க வேண்டாமாயா தொழிலும் நில குழஞ்சி வந்து நினைச்சு தொழிலுக்கு மாற்றம் கொடுத்தாச்சு உன்ற நோவையும் நொடியும் நீக்கி கொடுத்தனாயா இந்த திருவிழாக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன் மண்டூர் வந்து செஞ்சு வச்சு போகிறோம் அதியா சோதனை நடக்குது சோதனை நடக்குது ஐயா இல்லையா கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு நிக்கிறிய உனக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது
வர வேண்டியது வரமாட்டேங்குது. இன்னைக்கு சவால் போட்டு வேடிக்கை பாக்குறாங்க. நீ நியாயத்தை தான் கேட்கிற, அங்க நியாயம் இல்லாத நடக்குது. இதுக்கு விட கொடுத்து நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பா வரணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். உண்டா இல்லையா அடியா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பாத்துக்க. அங்கார கருப்பனை நீ நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தோப்பமா நான் இருக்கிற தகுதி மனு அதை போனா முடியாது சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போக பெத்த கண்ணுடைய ஏற்றுக்கு வரனது புரியுதா? எல்லாரும் பங்கம் இல்லாம நீ நினைச்சபடியே கூட வந்து முடிச்சு கொடுத்தா போதுமா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தோப்பமா இருக்கிற அதெல்லாம் தங்கத்துக்கு எந்த பத்திலும் இடையெல்லாம் பார்த்துருப்போம். போதுமா? உங்க பெத்த கண்ணுக்கு சொல்றேன். அடியா அங்கார கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்குதாயா? தொழிலும் நில குழஞ்சு போச்சு, இல்லமும் நில குழஞ்சு போச்சு. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காலி ஜாதிக்க முடியல. இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு தடம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? மொத்தத்துல சொல்ல போனா இங்க இருந்து சோறு இல்லையப்பா, விஷத்தை முடிக்க வேடிக்கை பாக்குறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் பங்கம் இல்லாம எண்ணி 72 மணி நேரத்தில் ஒன்று இல்லம் வந்து சேரனாயா? சில பாலை கப்பிக்க வேண்டிய கப்பி சுட்டு ஒன்று உரையை நீக்கி பேர் வாங்கி கொடுத்தனாய 72 மணி தயாரா நிற்கும். போகணும் கோயம்புத்தூர். அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பரையும் குழப்பத்துல வந்து நிக்குதாயா? உண்டா இல்லையா? இன்னைக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் உத்தியோகம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத முடிச்சிட்டு நிக்கிற. நீ 1000 முயற்சி பண்ணாலும் 1000 முயற்சி தோல்வி ஆயிடுச்சு. உண்டா இல்லையா? ஒன்னா இன்றையட்டுக்கும் கூட வரனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். முதல் சார்ஜ் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. உண்டு சொல்லி இல்லைன்னு சொல்லு. அடியா ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. நீ வெளிநாடு போயே தீரோன்னு. இவன் இந்த நாட்டில் இருக்க மாட்டானாயா? எழுதி வச்சுக்கோ. புரிஞ்சுதா? இந்த பாலத்துக்கு கற்புடைய தீர்ப்பு. இவன் வெளிநாட்டுல தான் குடும்பம் நடத்துவான். இவன் வெளிநாட்டு வாசியத்தை அவன் உரம்பரைக்கும் வீட்டுக்கு வேண்டி போவான். எப்படி பண்ணிடலாமா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணப்போ நினைச்சபடியா அங்கே தொழிலையே வச்சிடலாம், படிக்க வச்சிடலாம், வேறு வாங்கி கொடுத்தேன். போதுமா? அதுவா சில குழப்பத்தில் நிற்கிறான் என்றதாங்க நல்லியா? வெளியே சொல்ல வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நல்ல தீர்ப்பு தரனாயா? இதுவரைக்கும் நீ தலையை தொங்க போட்டது போது, இனி தலை நம்பர் வச்சாரு. போதுமா? நான் இருக்கிறனாயா? ஓட்டி வாங்கல. நாங்க இருக்கிற போர் போய் ஏற முடிஞ்சிட்டாயா? அதனால என் பட்டிக்குள்ள வந்து கையாண்ட முடிஞ்சது, முடிச்சு தரப்போம். புரிஞ்சுதா தாயி? ஓட்டி மகளை நீ நம்பி நின்றுட்ட அப்படின்னா என்ன மண்ணை பொண்ணாக்கி காமிப்பினாயா? புரிஞ்சுதா? நான் வரம்போ இதை போக்குவரத்து நீ வச்சுக்கோ. தாதேசி தனி பார்த்துருவோம். இந்தா தாயி வா வச்சுக்கோ. வரம்போ